இப்ப இன்றைக்கு நான் பல்வேறு விவாதங்கள்ல கலந்துக்கிறேன். நெறைய பேர் கூட பேசுறோம். அந்த விஷயங்கள்லாம் வெளில வருது. எனக்கு பொறுப்பு போடுற சமயத்துல வந்து நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய விவாதங்கள்ல கலந்துக்கல. ஜனவரி மாசத்துல பொறுப்பு போடும்போது. அப்போ வந்து ஒரு டிபேட் ஒண்ணு நடக்குது. ஒரு பிரைம் சேனல்ல. அந்த பிரைம் சேனல்ல நான் வந்து ரொம்ப ஒரு கோவமான ஒரு வாதத்த வந்து வெளில வச்சேன். தலைவர வந்து ரொம்ப இழிவா பேசுறாங்கன்ற அந்த கோவத்துல நான் ஒரு வாதத்த வெளில வச்சேன். ஓகே. ஆனா வந்து யாரையும் மரியாதை குறைவாலாம் பேசல. டீசென்ட்டான கொஸ்டின்ஸ தான் வச்சேன். அது வந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அந்த டிபேட் ஆக்சுவலா. அப்போ வந்து என்ன பண்றோம்னா, எனக்கு பொறுப்பு போடுறாங்க. நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. தலைவர் கூப்பிட்டாரு, எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. நம்ம 2026ல வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. சரி என்கிட்டயும் அதான் சொல்ல போறேன்னு தான் நான் போய் நிக்கிறேன். அப்ப அவர் என் கழுத்துல சால்வைய போட்டுட்டு, போன வாரம் அந்த டிபேட்ட பார்த்தேன். என்ன இந்த கோவத்துல அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு என்ன கேட்கறாரு. ஓகே. அப்ப அத பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தலைவரா இருக்கா. அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இருக்கா? அவர் பார்க்கிறாரு. அத பார்த்தது என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப எல்லார்கிட்டயும் அவர் பார்க்குறாரு. எல்லாருடைய உழைப்பையும் பார்க்குறாரு. அத வந்து அவர் கொண்டு போறது மிக தெளிவா இருக்காரு. நம்ம அதுல நம்பிக்கை வச்சா போதும். ஓகே. இல்ல அதுதான். இப்ப மாவட்டத்தில வந்து நிர்வாகிகள போறதுலயும், பொறுப்பாளர்கள்லயும் பிரச்சனை அப்படின்றாங்க. இது வந்து விஜய் அவர்களோட பார்வைக்கே போ மாட்டேங்குதுன்றது தப்பு. தலைவர் அவர் பார்க்கல எல்லாமே அப்படின்றது அவருக்கு போகும். தப்பு. யார பொறுப்புல போடுறாங்கன்ற தலைவர் தான் முடிவு பண்றாரு. சரி. அவர் தான் நேரடியா நேர்காணல் பண்றாரு. அவர் தான் செலக்ட் பண்றாரு. இது வந்து கம்ப்ளீட்டா நடந்துகிட்டு இருக்கு.